श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांत आचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदय रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमत् वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोगतस्ततितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தரசதகம் ஆச்சரியமாக பரமத நிரசனம் பண்ணி வேதத்தை சார்ந்த நமது மதம்தான் பரம வைதீக ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ மதம், விசிஷ்டாத்வைத மதம். அதை பற்றி தெரிவிக்கிறார். இன்றைய ஸ்லோகம் 25வது ஸ்லோகம். இதில் பரதேவதா நிர்ணயம். சராஜகம் அராஜகம் புனரநேக ராஜம் ததா யதாபி மதராஜகம் ஜகதிதம் ஜஜல் புஜ்ஜடாஹ ஜகௌ அவசசித்ரதா தரதமத்வதர்க்காங்கிகா ஸ்ருதிஷ்சிதசிதி த்வயா வரத நித்யராஜன்வதி சராஜகம் அராஜகம் புனரநேக ராஜம் ததா யதாபிமதராஜகம் ஜகதிதம் ஜஜல்புஜ்ஜடாஹ ஜகௌ அவசசித்ரதா தரதமத்வதர்க்காங்கிகா ஸ்ருதிஷ்சிதசிதி த்வயா வரத நித்யராஜன்வதி. ஸ்ரீரங்கநாதா, மோட்ச வரமளிக்கும் ஸ்ரீரங்கநாதா, ஒரு சில மூடர்கள் அவங்க செஞ்சது என்ன அப்படின்னா, இந்த உலகமானது அனுமானங்களுடன் கூடிய ஈஸ்வரனுடன் உள்ளது என்று சிலர் தெரிவிக்கின்றனர். அனுமானங்களுடன் கூடிய ஈஸ்வரனுடன் சிலர் ஈஸ்வரனே இல்லை என்றும், சிலர் பல ஈஸ்வரன்கள் உள்ளனர் என்றும், அவரவர்களின் அஞ்ஞானம், கொஞ்ச ஞானம், சொல்ப ஞானம் தகுதிகளுக்கு ஏற்ப ஈஸ்வரன் கற்பிக்கப்படலாம் என்றும் சில பேர் பலவிதமான வாதங்கள் செய்து பிதற்றியபடி இருக்கின்றனர். இந்த உலகமானது சுதந்திரமாக இருக்கும் என்றால் அதற்கு உண்டாகக்கூடிய விசித்திரமான நிலை என்ன, இந்த உலகம் அடைந்துள்ள ஏற்றத்தாழ்வுகள் என்ன, அவை யாவை என்ற வாதங்களை தனக்கு துணையாக கொண்டுள்ளது வேதம். இந்த உலகம் சுதந்திரமாக இருக்கும்னா அதுக்கு உண்டாகக்கூடிய விசித்திரமான நிலை என்ன, அது எப்படி, இந்த உலகம் அடைந்துள்ள ஏற்றத்தாழ்வுகள் என்ன, யாவை, இதை கொண்டு வேதமானது உன்னை மட்டுமே ஈஸ்வரனாக அனைத்து சேத்தனங்களும் அச்சேதனங்களும் கொண்டுள்ளன என்று முழங்குகிறது என்று இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். ஹே வரதா, வரமளிக்கும் ஸ்ரீ ரங்கநாதா, மோட்ச வரமளிக்கும் ரங்கநாதா, சேத்தனா சேத்தனங்களுக்கு நியாமகனாக இருப்பதாக வேதம் தெரிவிக்கிறது. சர்வேஸ்வரத்துவம் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனுக்கே உள்ளது என்பதை ஸ்ரீ பராசரபட்டர் இங்கு நிரூபிக்கிறார். இந்த உலகத்துக்கு ஈஸ்வரனே இல்லை என்று சொல்லும் ஷார்வாகன் அனுமானத்தினால் ஈஸ்வரன் உண்டு என்று தார்க்கிகன் கூறுகிறான். ஹிரண்ய கர்ப்பசமவர்த்ததாக்ரே ஏக ஏவ ருத்ரோ நத்விதீயதஸ்தே என்ற வாக்கியங்களை கொண்டு ஹிரண்ய கர்ப்பன், பிரம்மா, ருத்ரன் இவர்களுக்கு பரத்துவம் உண்டு என்று சொல்கிறார்கள் அத்வைத்திகள். திரிமூர்த்தி சாமியத்தை சொல்லி மும்மூர்த்திகளும் ஒன்று என்று சொல்லி மும்மூர்த்திகளும் சமமே என்று சொல்லி கூறுகிறார்கள் அத்வைத்திகள். இவ்வாறு தங்களுக்கு இஷ்டமான ஒரு தெய்வத்தை ஈஸ்வரனாக சொல்கிறார்கள் சைவர்கள். ஏகோஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேஷானஹ என்றும், நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம் நாராயணபரோ ஜோதிராத்மா நாராயணப் பரஹ என்று வேத வாக்கியங்களால் நாராயணனே பரம்பொருள், பிரம்ம ருத்ராதிகள் அல்ல, நாராயணனுக்கே ஜகத்துக்கெல்லாம் காரணபூதனாயிருக்கும் தன்மை உண்டு, சித் அச்சித் இரண்டுக்கும் ஈஸ்வரனாகும் தன்மை உண்டு என்று கூறப்பட்டுள்ளது வேத வாக்கியங்கள். ஜகத், இந்த உலகம் சுதந்திரமாக இருக்குமானால் அவரவர்கள் வினைப்படி, கர்ம வினைப்படி தேவன், மனுஷன் முதலான விசித்திரமான தன்மையும் உடையதாக இராது. விசித்திரமான தன்மையெல்லாம் வராது. சுதந்திரமாக இருந்தால் எல்லாரும் நல்லவனாக இருந்திருப்பானே, எல்லாருமே ராஜாவாக இருந்திருப்பானே.
இந்த உலகம் பிறருக்கு அடிமையானதாக இல்லாமல் போகுமானால் விசித்திரமாகவும் ஏற்றத்தாழ்வுகளும் உள்ளதாகவும் இருக்காது என்கிற தார்க்கிகத்தின் துணை கொண்டே வேதத்தாலே ஸ்ரீமன் நாராயணனுக்கே பரத்துவம் சித்தித்ததாயிற்று. அதாவது இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக வரதா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நல்ல வரங்களையே அருளும் ஸ்ரீ ரங்கநாதனே, இதம் இந்த ஜகத் உலகத்தை சராஜகம் அராஜகம் சராஜகம் அனுமானிகளான அவர்கள் ஈஸ்வரனை உடையது என்கிறார்கள். அராஜகம் ஈஸ்வரனை இல்லாமல் இயங்குவது என்றும் சொல்கிறார்கள். புன அநேக ராஜம், மேலும் பிரவாகானாதி நியாயப்படி அநேக ஈஸ்வரர்கள் உடையவர்கள் என்று கூறுகிறார்கள். யதாபிமத ராஜகம், அவர்கள் அபிமானத்தால் அவர்கள் அபிமானத்தால் அவர்களுக்கு பிடித்த ஈஸ்வரனை உடையது என்கிறார்கள். ஜடாகா ஜஜல்புகு, முட்டாளான இவர்கள் பிதற்றி வைக்கின்றனர். அவச சித்திரதா தரதமத்வ தர்க்க அங்கிகா, அவச பரதந்திரர்களுக்கே உண்டான சித்திரதா விசித்திரமான நிலை என்ன, தர தமத்துவ ஏற்றத்தாழ்வுகள் என்ன, தர்க்க இவைகளை போன்ற அனுகூல தர்க்கங்களை அங்கிகா கொண்டுள்ள ஸ்ருதி வேதமானது சித் அச்சிதி அறிவுள்ளவை அறிவற்றவை என்ற இரு வகுப்பிலானவைகளை துவயா தேவரீராகிய நித்திய ராஜன்வதி நல்ல தலைவனை உடையவைகளாக ஓதிற்று என்கிறார் சுவாமி. சராஜகம் ராஜா சக வர்த்ததே இதி சராஜகம் என்பது விக்கிரகம். ஈஸ்வரனே இல்லை என்று சார்வாகாதிகளை மறுத்து நையாயிக்கர்கள் முதலானவர்கள் இந்த உலகில் தலைவன் ஒருவனுடன் கூடியதாக கூறினார்கள் நையாயிக்கர்கள். ஆனால் அனுமானத்தால் இந்த உலகுக்கு ஒரு தலைவன் இருந்தே ஆக வேண்டும் என்பது சித்திப்பதாக கூறினார்கள். அவர்கள் கூறுவது அனுமானமாகும். பிரத்யக்ஷாலத்தையோ அனுமானத்தை கொண்டோ சாதிக்க முடியாதவைகளை வேதங்களை கொண்டுதான் ஒப்ப வேண்டும். சாஸ்திரமே அது காட்டுறது. பிரத்யக்ஷேன அனுமயித்யா வா யஸ்தூபாயோ ந கம்யத்தே ஏனம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதத்தான் சாஸ்திரமே காட்டுகிறது. பிரத்யக்ஷாலத்தையோ அனுமானத்தினாலேயோ கொண்டு சாதிக்க முடியாதவர்களை வேதங்களை கொண்டு தான் ஒப்ப வேண்டும். எப்படி பிரத்யட்சமாக நம்ம இங்கே புஸ்தகம் இருக்குது, இங்கே ஃபோன் இருக்குது, இங்கே லேப்டாப் இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அது மாதிரி வேதங்களையும் ஒப்புக்கொள்ள வேண்டும். இதை வைதிகர்களான நாம் அனுமானம் வாதமே சிறக்கும் என்பது அவர்கள் கொள்கை. அதை நாம் ஒப்புக்கொள்ளவில்லை. அனுமானத்திற்கு ஒரு நிலை போனால் உறுதிப்பாடு கிடையாது. ஒருவர் காட்டும் அனுமானத்தை விட பிரபலமான மற்றொருவர் காட்டும் அனுமானம் வைத்து ஈஸ்வரன் இல்லை என்று மறுக்கும் ஜைன பௌத்தாதிகள் கூறக்கூடும். ஆகவே ஸ்ருதிகளை கூறிக்கொண்டு ஈஸ்வரனை ஒப்புக்கொள்வதே நேர் வழி என்பது நமது கொள்கை. அராஜகம், இந்த உலகம் அரசன் இல்லாதது என்கிறார்கள் நிரீஸ்வரவாதிகள். வேதத்தை ஒப்புக்கொண்டாலும் ஈஸ்வரனை ஒப்பாதவர்கள் மீமாம்சகர்கள், அதோ அவர்களும் இதில் அடக்கம். ஜைன பௌத்த முதலான நாஸ்திகர்களும் அதையே கூறுகின்றனர். சூன்யம், புண்ணிய பாப ரூபங்களான கர்மங்களை நாஸ்திகரும் மீமாம்சகர்களும் ஒப்புக்கொள்கின்றனர், ஜைன புத்தர்களும் மீமாம்சர்களும். ஆனால் சம்சாரம் அனாதி என்பதும் தெரிய வருகிறபடியால் அவரவர் செய்த புண்ணிய பாபங்களுக்கு ஏற்ப அவரவர்கள் பிறவிகள் வருகிறது, அவரவர்கள் இன்பத் துன்பங்கள் வருகிறது. இதில் நடுவில் ஈஸ்வரன் எதற்கு என்பது இவர்களுடைய கொள்கை. இதெல்லாம் அடியோடு பொருந்தாது. அநேக ராஜம், அநேகேகே ராஜான யஸ்ய தத், ஒருவனே ஈஸ்வரன் என்பதில்லை. அநேக ராஜம், அநேக ஈஸ்வரர்களை உடையதுன்னு தெரிவிக்கிறார்கள். அதுவும் தலைவனே இல்லாட்டா கண்டவனும் கண்டபடி அதிகாரம் பண்ணி மிரட்டி பணம் பறிப்பார்கள். அநேகர் தலைவர்களானால் கருத்தொற்றுமை இருக்காது. யார் கூறுவதை கேட்பதுன்னு சிக்கல் வரும். அதனால் அநேக ராஜம், அதாவது ஒரு தடவை வேணன் என்ற ஒரு பொல்லாதவன் அரசாண்ட போது அவன் எல்லாரும் மனைவி என்றபடி பல தீய பழக்கங்களை கொண்டு வந்தான். வசிஷ்டர் போன்ற ரிஷிகள் எவ்வளவு அறிவுரைகள் கூறியும் அவன் கேட்கலை. அதனால் மகர்ஷிகள்லாம் கூடி அவன் ஆலோசித்து அவனை அபிச்சார யாகம் செய்து மடியும்படி செய்தனர், அவன் மரணம் ஆகும்படி. ஆனால் அவனுக்கு வாரிசு இல்லாதபடியால் அரசகுல முறைப்படி அவனது வலது புஜத்தை கடைந்து அதிலிருந்து பிருத்து என்ற ஸ்ரீ விஷ்ணு அம்சமான ஒரு இளைஞனை வரவழைத்து அவனை கொண்டு அரசாலை ஏற்பாடு செய்தனர் என்று ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் இருக்கு. வேனே ராஜ்யம் பிரசாசதி என்று. இந்த மாதிரி பல அரசர்கள் இருந்தால், ஒரு அரசன் இருந்தாலும் பல அரசர்கள் இருந்தாலும் குழப்பம்.
யதாபிமத ராஜகம், அவரவர்களுக்கு யார் யார் பிடிக்கிறதோ, எந்த க்ஷுத்ர தேவதைகளில் ஈடுபாடு அதிகமோ அதையே பரதேவதை என்றனர். வேதாந்த தேசிகனும் அதை 53வது ஸ்லோகத்தில் எதிராஜ சப்தத்தில் அனுபவிக்கிறார். சுனாசீரஸ்கந்தத்ரிணஹரஹேரம்ப ஹுதபுக் பிரபேஷாதிக்ஷூத்ர பிரணதி பரிஹார பிரதிபுவஹ. அதாவது இந்த இடத்துல சுனாசீர இந்திரன், ஸ்கந்த சுப்பிரமணியன், துருகிண பிரம்மா, ஹர சிவன், ஹேரம்ப விநாயகன், ஹுதபுக் அக்னி, பிரபேஷ ஆதி சூரியன் முதலிய க்ஷுத்ர அற்ப தெய்வங்களை பிரணதி வணங்குதலை, பரிகார தடுப்பதில் பிரதிபுவ பொறுப்புடையவனாய்க்கொண்டு ராமானுஜருடைய ஸ்ரீசுக்திகள் திவ்ய சுக்திகளை அனுபவிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள், பகவானுடைய 2 திருவடித்தாமரைகளே எவ்வித குற்றமும் இல்லாதவை என்று அனுபவிக்க மிகவும் இனியன என்றும் உறுதியான எண்ணம் கொண்டு உண்டாகி விடுகின்றது அவருடைய திவ்ய சுக்திகளை சேவிச்சா. அதனால் அவர்கள் அந்த திருவடிகளை அன்றி வேறொன்றை பற்ற மாட்டார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை அடைகின்றனர். அந்த நிலையால் அவர்கள் அற்ப பலன்களையே தரவல்ல இந்திரன், முருகன், பிரம்மன், சிவன், விநாயகன், அக்னி, சூரியன் முதலிய அற்ப தெய்வங்களை வழிபட மாட்டார்கள். ஸ்ரீ பாஷ்யகாரருடைய ஸ்ரீசுக்திகள் அவரிதான் அவர்களை பிற தெய்வங்களை வணங்காதவாறும் எம்பெருமான் திருவடிகளிலேயே ஈடுபடுமாறும் செய்து பரமைகாந்தி என்னும் நிலையை உண்டாக்குகிறது. அதை இங்கே எடுக்கிறார் ஸ்ரீவத்சங்காச்சார். துருகிணர் அப்படின்னா பிரம்மன். ஹிரண்ய கர்ப்பகா சமவர்த்ததாகே பூதஸ்ய ஜாதகா பரிரேகா அசீத் என்பன போன்ற வாக்கியங்களை மேலெழுந்தவாறு அறிந்து குழம்பி போய் பிரம்மனே தேவன், அவன்தான் படைக்கும் தொழிலை செய்தவன் அப்படின்னு யோ பிரம்மாணாம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை என்றபடி எம்பெருமானின் தொப்புளிலிருந்து உற்பத்தியும் மது கைடபர் போன்றோரால் வேதாபகாரம் சேர அதை மீட்டு கொடுத்து சமயங்களில் காப்பதெல்லாம் எம்பெருமான் என்று ஏற்படுகிறபடியால் இவர் ஜெகத்காரனாக இருக்க முடியாது. உலகை எப்படி படைப்பது என்பதை எம்பெருமான் தானே அவருக்கு காட்டி கொடுத்தான். பஞ்சீகரணாதிகளை பண்ணி பிரம்மனை பிரஜாகா சுச்ச மகாமதே என்று அருளினபடியால் இவருக்கு உலகை படைப்பது அதனால் எளிதாகிவிடுகிறது. இப்படி அப்புறம் ஹரஹா ஜெகத்காரணத்துவம், அவன்தான் சிவன், இவன்தான் ஜெகத்காரணத்துவம் சொல்லலாம் போல் இருக்கிறது என்று எண்ண வேண்டாம். அகமேவ பிரதம மாசம் வர்த்தாமிச்ச பவிஷ்யாமிச்ச என்று சிவன் தன்னை ஜெகத்காரணமாக கூறும் சந்தர்ப்பத்தில் அந்த பரமாத்மாவானவர் எல்லா பொருள்களிலும் உள்ளேயும் புகுந்திருப்பது போன்று என் உள்ளம் புகுந்து என்னை கொண்டு இப்படி செய்தருளினார் என்று வருவதால் இங்கும் ருத்ரனை ஜெகத்காரணமாக கூற ஸ்ருதிக்கு தாத்பரியம் இல்லை. ஹேரம்பகா பிள்ளையாரே ஜெகத்காரணம் என்று ஒரு கொள்கை. தமிழில் சங்க இலக்கியங்களில் ஒரு தேவதையாகவே பிள்ளையாரை காட்டவில்லை. வாதாபி சென்று புலிகேசியை வெற்றி கொண்ட மகேந்திர பல்லவன் காஞ்சிக்கு திரும்பும்போது அங்கிருந்து விசித்திரமான உடலமைப்பை பெற்ற யானை முகம், தொந்தி, 5 கைகள், தும்பிக்கை 1 கை இப்படி வேடிக்கையாக இருக்கவே இதை கொண்டு வந்து அப்படி வழிபட்டதாக சரித்திரம். அதற்கு முன், அதாவது 8வது நூற்றாண்டுக்கு முன் பாரத பூமியில் விநாயக வழிபாடு கிடையாது. வைதிக தேவத்தையும் இது இல்லை. கணானாம் துவா கணபதிம் அவாமகே என்பதை ஒரு கூட்டத்தாரின் தலைவனால் தொல்லை ஏற்பட அது நீங்கவே இந்த மந்திரம் வந்தது என்று பிராச்சீன வேத பாஷ்யக்காரர்கள் தெரிவித்தனர். ஹுதபுக், நாம் அக்னியிலேயே எல்லா தேவர்களையும் குறித்து ஹோமம் செய்கிறோம், அதனால் அக்னிதான் அப்படின்னு சில பேர் சொன்னனர். அதுவும் அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்திதகான்னு கீதா வாக்கியத்தால் அக்னிக்கு உள் நின்று அவனை செயல்பட வைக்கும் பரமாத்மாவால் தான் அக்னிக்கு இந்த நிலை என்று ஏற்படுவதால் இந்த மதம் நேரில்லை. ரிக்வேதத்தில் அக்னிமி ஈரே புரோகிதம் என்று வந்ததை கொண்டு தனித்த பெருமை எதுவும் கூற முடியாது. அந்தந்த தேவதைகளை குறித்து செய்யும் ஹோம திரவியங்களை அவரவரிடம் சென்று பேர்க்கும் பணியை மட்டும்தான் அக்னி செய்கிறார். ஒளிகள் யாவற்றையும் தலைவனான சூரியனே பிரபேஷகா என்று அவன்தான் பரம்பொருள் என்று தெரிவிக்கின்றனர். ஆதிசங்கரர் சௌரம் என்ற பெயரில் இவரை தலைவனாக கொண்டேதான் மதத்தையே நிலைநாட்டியதாக கூறுவர். சூரியோதயமாகாவிடில் பிராணிகள் அத்தனையும் நோய் நொடிகளால் அழிந்துவிடும். வெறும் ஒளியை மட்டுமின்றி ஆரோக்கியத்தையும் அவன்தான் அருள்கிறான். ஆகவே இவனே பரம்பொருளாகட்டும் என்பது இவரின் வாதம். இதுவும் சரியில்லை. சூர்யா சந்திரமசௌதாத்தா யதா பூர்வம் அகல்பயத்தை என்ற ஸ்ருதியால் உற்பத்தி விநாசங்கள் சூரியனுக்கு உண்டு. அதாவது சூரியனும் சந்திரனும் அவன் பிறப்பு. ஆகவே பிறப்பு இறப்புகளை உடைய சூரியனும் பரதேவதை இல்லை.
ஆதி இது முதலாக எட்ஸெட்ரா மற்றும் கோணலான பல மதங்கள் இருப்பினும் அவைகளுக்கு நேரில்லை. இதெல்லாம் இங்கே அவசசித்திரதா தரதமத்துவ தர்க்க அங்கிகா ஸ்ருதி என்று ஒருவரை போன்று ஒருவர் இல்லை. விசித்திரமான அவரவரது கர்ம பிரவாக அனுகுணமாக ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்துள்ளது. இதற்கெல்லாம் காரணம் வினைப்பயனே என்ற நிரூபக தர்க்கங்களை அடையாளமாக கொண்ட ஸ்ருதி. அதுதான் இந்த சேத்தன அச்சேதனங்கள் யாவும் சர்வேஸ்வரனான தேவரீரையே எப்போதும் அரசனாக கொண்டு இருக்கிறது என்று காட்டுகிறது. ராஜன்வதி ராஜன்வான் சௌராஜ்யே என்ற நிபாதனத்தால் சரியான சொல். எப்போதோ ஒரு சமயம் ஒரு நாட்டுக்கு நல்ல அரசன் கிடைப்பான், அப்படி இல்லை. இது நித்தியம் அதன்வதி. நல்லரசனாக தேவரீர் எப்பொழுதும் எழுந்தருளிருக்கிறேன். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.